காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 5.1 ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர், கேபினெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கினது. அப்புறம் மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி போட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த ஆம்பிள் பிளேயரை மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கேபினெட், இந்த கேபினெட்டை பாருங்க எவ்வளோ அழுக்கா தூசியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நீட்டாக சோப்பு போட்டு சாம்லாம் ஊற்றி எடுத்து நீட்டாக கழுவி எடுத்து புது கேபினெட் மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேபினெட்டை நல்லா கழுவி எடுத்து அடிக்கிற உச்சி வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 6 லீஃப் ஹீட் சிங்க் எடுத்து அதில் ஒரே ஹீட் சிங்க்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபிட், அப்புறம் STK4392 4440IC கட் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹீட் சிங்க்ல பார்த்தீங்கன்னா மாட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பவர் ஆம் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்புக்காக 2 ஃபிட்டும், சென்டருக்காக STK4392, சரௌண்டிங்காக பார்த்தீங்கன்னா 4440IC போர்டு கட் போர்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இந்த 3 போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரே 6 லீஃப் ஹீட் சிங்க்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிளோட வரக்கூடிய இந்த ஒரு 4440IC போர்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். ஓகே गाइस, இப்போ பவர் ஆம் போர்டு என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் எல்லாமே கொடுத்து ரெடியாக வச்சிருக்கோம். அதாவது ஒயரிங் எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். இனி வந்துட்டு கேபினெட்ல ஃபிட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பாதி ஒர்க்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவர் சப்ளை லைன் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க. அவ்வளோ லைனுமே பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்து அவ்வளோ அந்த வால்யூம் கொண்ட லைனை தனியாக எடுத்து விட்டுருக்கேன். USB போர்டு 5 வோல்ட் அவுட்புட், லெஃப்ட் ரைட் இன்புட் லைன் அப்படின்ட்டு எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருக்கோம். பவர் சப்ளை லைன் எல்லாம் இந்த சைடும், லெஃப்ட் ரைட் இன்புட் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து விட்டுருக்கோம். இனி வந்துட்டு ஓனா பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 4440IC போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்டை கூட்டினா இறையும் பார்த்தீங்களா, அதனால வந்துட்டு இந்த லெஃப்ட் ரைட் இன்புட் சைடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 5K ஓம் ரெஜிஸ்டர் வந்துட்டு அந்த கிரவுண்டுக்கும் அந்த லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுப்போம்ல அந்த சைடை வந்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெயினை குறைக்கிறோம். கெயினை குறைக்கும் போது நமக்கு இறையாம பாடம் பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இந்த போர்டுக்கு மட்டும் இல்லை, கெயின் அதிகமாக இருக்க அந்த STK4392 அந்த ஐசியுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து சென்டரா பாட போது, ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க ப்ரீ போர்டு எல்லாமே எப்படி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்களாம். கொஞ்சம் இதை வைக்கிறதுக்கு இடம் எல்லாமே எல் கிளாம்பு போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்குமே. லைனுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாதி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் பேக் சைடு RC கனெக்டர், ஸ்பீக்கர் கனெக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபேனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்துட்டு நீட்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். லைன் மட்டும் ஒரு 12 வாட் லைன் மட்டும் ரெகுலேட்டர் போட்டு கொடுக்கணும். அது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்கும் போது கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை லைனை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சப்புக்காக பார்த்தீங்கன்னா 18018 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெக்டிஃபையர் எல்லாமே நார்மலாக ரெடி பண்ணி போட்டாச்சு. 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போட்டு 6 ஆம்பியர் டயோடு 4 வச்சு டாட் பிசிபியில் கெப்பாசிட்டர்லாம் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெக்டிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதில் எல் கேம்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்க போகிறோம். பேக் சைடு RC கனெக்டர், ஸ்பீக்கர் கனெக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன் லைன் எல்லாமே நீட்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆம்ப் ஆன் பண்ணும்போது சப் ஊஃபரில் பார்த்தீங்கன்னா டப்புனு ஒரு சவுண்ட் வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டிலே அண்ட் ப்ராஜெக்டர் டாட் பிசிபியில் போட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இந்த ஒரு ஆம்பில் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே गाइस, இப்போ இந்த ஆம்பை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காம சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஆம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து கைப்பட்டு தட்டி வீடியோ ஆடும். ஸோ ரொம்ப டிஸ்டர்பண்டாக இருக்கும். நம்ம டேபிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். உங்களுக்கு காணிக்கணும்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அப்பப்போ சின்ன வீடியோவாக பார்த்தீங்கன்னா எடுத்து அதை பார்த்தீங்கன்னா வீடியோஸாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ ஒவ்வொரு வீடியோலாம் டீட்டெயில்ஸாக சொல்லி தாங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடியோ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேபிளில் வச்சு அந்த மொபைலில் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும். ஸோ அந்த வீடியோ ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆயிரும். ஏன்னா வீடியோ நம்ம பார்த்துட்டு சொல்கிறீங்க அடிச்சுட்டு நம்ம சொல்லி தரக்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிரும். ஸோ வீடியோவும் எடுத்துருவோம், ஆனால் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும் போது ஏதாச்சும் ஆம்பிள் பிளேயர் செஞ்சேன் அப்படின்னா டீட்டெயில்ஸாக வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த சுவிட்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிங் ரெட் கலர் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் நாபு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். செலக்டர் சுவிட்ச்னு பார்த்தீங்கன்னா USB போர்டு ஆன் ஆஃப்காகவும், பேக் சைடு டிவியில் கனெக்ட் பண்ணும்போது டிவி சுவிட்ச் அழுத்தி விட்டோம் அப்படின்னா USB போர்டு ஆஃப் ஆகி டிவியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். லெஃப்ட் ரைட்டுக்காக பேஸ் ட்ரிபிளோடு வரக்கூடிய 4440IC ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்டிங்காக பார்த்தீங்கன்னா 4440IC கட் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சைடில் சால்டரிங் பண்ணி வச்சிருக்கோம். சென்டருக்காக STK4392 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்காக 2 ஃபிட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு போர்டுக்கும் பவர் சப்ளைக்காக 18018 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4440IC ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரெக்டிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்கோம். ஆம்ப் ஆன் பண்ணவன சப் ஊஃபர் தூக்கி அடிக்காம இருக்கிறதுக்காண்டி ஸ்பீக்கர் டிலே அண்ட் ப்ராஜெக்டர் டாட் பிசிபியில் போட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி மாட்டி விட்டுருக்கோம். ஐசியை கூல் பண்ணுறதுக்காண்டி கூலிங் ஃபேன் ஒன்று வச்சிருக்கோம். சப்பு ப்ரீன்னு பார்த்தீங்கன்னா சக்தி சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம்.
அல்ட்ரா டிஜிட்டலோட சரௌண்ட் சென்டர் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல் ஏற்றி சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். இனி பார்த்தீங்கன்னா எல்லா வால்யூம் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஏற்றி சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ஆம்பில் முக்கியமான விஷயம் கம்மிங் நாய்ஸ் எதுவுமே கிடையாது. சூப்பராக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஆம்பிள் பிளேயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மற்றும் நம்ம ரேடியோ ப்ராஜெக்ட் வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.